என்னுடைய தம்பி மனைவிகள் மனைவிகள் இந்த 100 பேர்களும் ஒன்றாக அணிவகுத்து ஏதும் அறியாத ஏதும் இல்லாத இந்த ஏழை ஏகவண்ணன் வீட்டிற்கு வந்த மகாராணிக்குமா மகாராணியா இருந்து என்ன புண்ணியம் தாலி அறப்போகுது தாலியே வசதிலாம் ஒண்ணு கட்டிப்பானா இவ்வளவு பேரு பூரா சரடு சாமி பூரா சரடு என்னம்மா எங்க தாலி ஒரு பிரியா விட்டு என்ன குறை வந்தது முன்னாடி போச்சு 100 பேர் ஒருமிக்க கூடி இந்த கைதா தாலி அத்தாலும் பரவாயில்ல தாலி அறுத்துட்டு ரோட்டு மேல வந்தா வேற ஒரு தாலி வாங்கி போடலாமா தாலி அறுத்துட்டு ரோட்டு மேல வந்தா கண்ணன் மாவல் கம்மியாட்டி கண்ணன் மாவல் கம்மியாட்டி கண்ணன் கம்மியாட்டி அது மட்டும் சொல்ல மாட்டாங்கப்பா பூ பொட்டை எழுந்து நான் உங்க வீட்டுக்கு வந்து விட்டா அவனுக்கு சோறு போடுவேன் தலைக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பேன் வீட்டுக்கு துணி வாங்கி கொடுப்பேன் அதே தலைக்கு பூ வாங்கி கொடுப்பேன் அப்பா எங்களுக்கு அப்பா அப்படியா கைதா அப்பா கைதா அப்பா கைதா ஒருத்தர் சொல்றாங்க 32,000 ஒருத்தர் சொல்றாங்க 28,000 சரி இத்தனை பொண்டாடி இருக்கும் போது நீங்க ஒரு 100 பேர் முறதில்லாம வரீங்க அப்பா எனக்கு தேவை ஆம்பளையான்னு சொல்லு அப்பா ஆம்பளையா பாக்க சீக்கிரம் அப்பா கைதா எங்க வீட்டுக்காரர் 100 பேர் ஒருமிக்க கூடி கூடி இவர் ராஜாக்களை தேடின்னு போனாங்க இவர் ராஜாக்களை பார்த்துட்டு அவங்களுக்குரிய அந்த 66ல 33 பாகத்தை பிரிச்சு கொடுத்துருவோம் அப்படி என்று புத்தி வந்து எங்க வீட்டுக்காரங்க சரி விடு தேடிக்கிட்டு போற நேரத்துல தொலைகிறது விடு ஐயோ தேடிக்கிட்டே போற நேரத்துல ஏதோ தீர்த்தகிரி மலையா தீர்த்தமாமலை ஆண்டு வரக்கூடிய மகிடவர்த்தனாசூரன் அந்த சூரன் 100 பேரும் அங்க மாட்டிக்கிட்டாங்க என்ன முடியும் அதனால விடியாட்டுக்குள்ள காளிகா தேவி கதிரவன் கிளம்பு முன்னே காளிகா எங்க தாலி நினைக்கணும் மனம் பாடுது உடையவள் சரி 22 கரங்கள் உடையவள் சரி அந்த சூரல் ஒரு சிரம் 22 கரம் உள்ளவன் இந்த சூரனா உனக்கு ஏறு குண்டி அல்ல எல்லாம் அவன் எப்பேற்பட்ட ஜாதி அதனால அவர் ஊரை அடிக்கிற ஜாதி மரபாயில்ல அங்கங்க ஒரு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாண்ட்ல நீ சொல்லாத பொறுக்கிறாள் பூரா பஸ் ஸ்டாண்ட்லயும் பொறுக்கிறது இல்லம்மா உனக்கு அருவாமனை கேக் கடவுள் தரேன் அருவாமனை அதுதான் அந்த கேரட் பேக்ல போட்டு சப்பட்டா சப்பட்டா ஐயோ வீடு இருக்கு